வேகமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் செல்ல போகிறோம். எபேசியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தளினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த திருவசனத்தை யாருக்கு எழுதுகிறார் என்றால், எபேசு பட்டணத்தில் வாழ்ந்த சபை மக்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது அல்லது நிருபம் எழுதும் பொழுது பவுல் மூலமாய் எழுதப்பட்ட ஒரு சத்தியத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் நிறைய காரியங்களுக்காய் ஜெபம் பண்ணுவதை பார்க்கிறோம். பவுலுடைய ஜெபங்களை பைபிளை நம்ம வாசித்தாலும் மிக முக்கியமான ஒரு ஜெபமாக இந்த வசனங்கள், இந்த அதிகாரம் நமக்கு காண்பிக்கிறது, போதிக்கிறது. நிறைய காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டு வரும் பொழுது முடிவிலே பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் எல்லாவற்றினாலும் நிரப்புகிற ஆண்டவர் என்று ஆண்டவரை குறித்த ஒரு வெளிப்பாடை அவர் இங்கு கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த வேத புஸ்தகம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்த ஏராளம் தாராளமான வெளிப்பாடுகளை பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இங்கே பவுல் சொல்லுகிறார், அவர் நிரப்புகிறவர், வெறுமையை நிரப்புகிறவர், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், குறைவை நிரப்புகிறவர் அல்லது நிறைவாக்குகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார், செயல்படுகிறார் என்று பவுல் எழுதுகிறார். நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் சிருஷ்டிப்பின் வரலாறை நம்ம வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த பொழுது இந்த பூமியானது எப்படி இருந்தது என்பதை காண்பிக்கும் பொழுது பைபிள் 3 காரியத்தை சொல்லுகிறது. ஒன்று ஒழுங்கின்மை இருந்தது, இன்னொன்று வெறுமை இருந்தது, மூன்றாவது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. வெறுமை இருந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த வெறுமையான உலகத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் நிரப்பினார் என்று பார்க்கிறோம். வெட்டாந்தரை உண்டாக கடவது என்றார், ஆகாய விரி உண்டாக கடவது என்றார். ஊரும் பிராணிகள், பறவைகள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் நிரப்பினார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 1:28 நம்ம வாசிக்கும் பொழுது பைபிள் அங்கே சொல்லுகிறது, சகலவற்றையும் நீங்கள் நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி மனிதனை ஆசீர்வதித்தார். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், வெறுமையை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த பூமியிலே எல்லாவற்றையும் அவர் நிரப்பி வெறுமையை மாற்றினார் என்று ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக நம்முடைய தேவன் குறைவை நிறைவாக்குகிற ஒரு நல்ல தேவன். இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் குடும்பத்தில் எந்த பகுதியில குறைவுகள் இருக்கிறதோ நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் நிரப்ப போகிறார், நிரம்பி வழியும்படி கத்த செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களுக்காய் எனக்காய் அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். நம்முடைய முற்பிதாக்களிலே முதல் பேரானவர், முதன்மையானவர் யார் என்று கேட்டால் ஆபிரகாம். ஆபிரகாமை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆபிரகாமுக்கு விசுவாசியின் தகப்பன் என்றெல்லாம் நம்ம பெயர் வைக்கிறோம். ஆபிரகாமை நடத்தின கர்த்தர் என்னையும் நடத்த வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம எல்லாம் ஆச்சரியப்படுகிறோம். ஆனா ஆபிரகாமுடைய துவக்கத்தை கொஞ்சம் பார்த்தால், ஆதி நிலைமையை கொஞ்சம் பார்த்தால், அவன் ஒண்ணும் இல்லாத ஒரு ஓட்டாண்டியாகத்தான் இருந்தான். கூலி வேலை செஞ்சுதான் ஆபிரகாம் வாழ்ந்தான். அவனுடைய தகப்பனாருடைய தொழில் என்ன? விக்கிரங்கள் எல்லாம் செய்து விற்பது. ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்திலே அவன் வாழ்ந்தான். தினக்கூலி வேலை செஞ்சு பிழைத்து தன் வாழ்க்கை நடத்தின இந்த ஆபிரகாமை பற்றி சொல்லும் பொழுது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானாராம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு பெரிய மனிதர்கள் எந்த சின்ன மனிதர்களும் தேடி போக மாட்டாங்க. சின்ன மனிதர்கள் தான் பெரியவர்களை தேடி போவாங்க. உலகத்தை உண்டாக்கினவர், சிருஷ்டித்த
பெரிய தேவன் ஆபிரகாமை தேடி வந்து அவனுக்கு தரிசனமானார் என்று பைபிள் சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லிடலாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? தேவன் பாருங்க, மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவனுக்கு தரிசனமாகி அவனோடு ஆண்டவர் பேசினார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் அப்படின்லாம் கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்தவர் அதோடு நிறுத்தல்ல, ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் வாழ்க்கையில் இருந்த குறைவு, அவன் வாழ்க்கையில இருந்த வறுமை, தரித்திரத்தை அவர் மாற்றி அவனுக்கு ஒரு நிறைவை கொடுத்து ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தினாராம். இப்ப ஆபிரகாமுடைய வேலைக்காரன், கூலி வேலை செஞ்சவன், வேலைக்காரனை வச்சு வேலை செய்கிற அளவுக்கு எஜமானனா மாறிட்டான். இப்ப எஜமானுடைய ஆசீர்வாதத்தை குறித்து வேலைக்காரன் அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். என்ன சொல்லுகிறான்? என் எஜமானனை கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே பூமி தாங்க கூடாமல் இருந்ததாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, பூமியை தாங்க கூடாத ஒரு ஐஸ்வர்யம், மிகப்பெரிய ஐஸ்வர்யம் அவனுக்கு உண்டாயிருந்தது. ஒரு கட்டத்துல ஆபிரகாமுடைய ஒன்று விட்ட சகோதரன் லோத்து, அவனுக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் ஒரு பிரச்சனை யாரால வந்துச்சு தெரியுமா? அண்ணன் தம்பிக்குள்ள வந்த பிரச்சனை அண்ணன் தம்பியினால வரல, வேலைக்காரங்களால தான் பிரச்சனை வந்துச்சு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை மூணாவது நபரால தான் பிரச்சனை வருது. யாரால வருது? தேர்ட் பர்சன், மூணாவது நபரால தான். தேவையில்லாத மூக்க நுழைக்கிறதுனால, தேவையில்லாம வந்து ஆஜராகிறதுனால குடும்பங்கள பிரச்சனை பத்தி எரியுது. எனக்கு பைபிள்ல ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். நம்ம அவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம்னா கெட்ட குமாரன்னு பேர் வச்சிருக்கிறோம். நான் அவனுக்கு நல்ல குமாரன் தான் பேர் வைப்பேன். அவெல்லாம் ரொம்ப கெட்டு போனவெல்லாம் கிடையாது. யோசித்து பார்த்து நம்மளை விட ரொம்ப நல்லவனா கூட அவன் இருந்திருப்பான். ஏன்னா அவனுடைய பாவ வாழ்க்கை, ஆதி வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. ஆனா புத்தி தெளிந்த போது அவன் மனம் திரும்பி வந்து நல்லவனா மாறிட்டான். நம்ம நிறைய பேருக்கு இன்னும் புத்தி தெளியவே இல்லை. 40 வருஷ விசுவாசி, 30 வருஷ விசுவாசி, இப்படிலாம் வாழ்றோம். ஆனா இன்னும் புத்தி தெளியல. இன்னும் பழைய சம்பிரதாயத்தில் உட்காருகிறோம். பாவத்திலும் அக்கிரமத்துல தான் வாழ்ந்து தேவனற்றவர்களா வாழ்கிறோம். இந்த ப்ராடிகல் சன் அல்லது இளைய குமாரன், கேட்ட குமாரன், இவனை குறித்து பைபிள் சொல்லுகிற தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க. மூத்தவன் தகப்பனோடு ரொம்ப அற்புதமா பேசிக்கொண்டு தகப்பன் கடமையை செஞ்சுட்டு இருக்கிறான். இளையவன் ஒரு நாள் தகப்படத்துல வந்து ஆஸ்திகளில் என்னுடைய பங்கு, என்னுடைய ஷேர் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு தகப்பன் கேட்கிறான். எனக்கு இந்த தகப்பனை ரொம்பவே பிடிச்சது. எந்த தகப்பன்? இளைய குமாரனுடைய தகப்பன். தகப்பனிடத்துல வந்து கேட்கிறான், என்னுடைய ஷேர் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்ட உடனே தகப்பன் என்ன செஞ்சார்? ஒண்ணுமே சொல்லாம அப்படியே பிரித்து கொடுத்தான். ஒரு நல்ல தகப்பன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு கட்டையில ஏற போற வயசுல கூட சொத்துக்களை பிரிச்சு கொடுக்காம சண்டையும், செத்து போற குடும்பத்துல பிரச்சனையும் பார்த்திருக்கீங்களா? சந்ததியா கேஸ், தலைமுறை 30-40 வருஷம் சிவில் கேஸ் எல்லாம் சீக்கிரம் தீர்றதே இல்லை. அது பாட்டு கிடப்புல கிடக்கிறது. நிறைய கேஸ் எல்லாம் இன்றைக்கு சண்டையிலும் அடியிலும் பிரச்சனையிலும் சரியான நேரத்துல சரியான காரியத்தை செய்யாதனால இன்னைக்கு குடும்பங்கள்ல சந்ததி பாழாய் போகிறது. சண்டையும் பிரச்சனையும் பிரிவினைக்கு இடம் வருகிறது. நீங்களும் நானும் ஒரு நல்ல தகப்பனா இருக்கணும்னு நான் விரும்புறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். பைபிள்ல தகப்பன்மார்களை பற்றியும் வாசிக்கிறோம், நல்ல தகப்பனை பற்றியும் வாசிக்கிறோம். ஒரு நாள் எங்க அப்பாட்ட நான் கேட்டேன். எங்க அப்பா கவர்மெண்ட் டீச்சர், எங்க அம்மா கவர்மெண்ட் டீச்சர், 2 பேரும் ஹெட்மாஸ்டரா வேலை பார்த்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஒரு நாள் நான் கேட்டேன், அப்பா நீங்க தகப்பனா நல்ல தகப்பனான்னு கேட்டேன். உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்ன, நான் நல்ல தகப்பன் தான் அப்படின்னு. ஏன் என்ன பார்த்து கேட்ட அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், தகப்பன் என்ன செய்வானா, பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து தங்க கடமையை முடிச்சு டிக்கெட் எடுத்துட்டு காத்துட்டே இருப்பான். என் வேலை முடிஞ்சிச்சு, இனி உடனே பரலோகத்துக்கு போயிடணும் அப்படின்னு அவன் ரெடி ஆவான். நிறைய பேர் அப்படி தானே, பேரம் பேத்தியெல்லாம் பார்த்துட்டா இனி எதுக்கு பாஸ்டர் வாழணும், போய் சேர்ந்தா நல்லா இருக்கும். நான் சொல்லேன், சீக்கிரம் போகணும்னு நினைக்காதீங்க, இன்னும் தேவ திட்டத்தை நிறைவேற்றணும்னு விருக்கணும். ஆமீன்னு சொல்லுங்க. நிறைய பேர் சாகணும் 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 தான் விரும்புறாங்க. சாகணும்னா என்னைக்கோ நீங்க செத்து இருக்கணும். யோசித்து பாருங்க, எத்தனை மரண இருள் பள்ளத்தாக்கு வந்தது. அதுல எல்லாம் கர்த்தர் உங்களை தப்பி விட்டாருன்னா உங்களை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அதை நீங்க கண்டிப்பா நிறைவேற்றணும்.
கண்டிப்பா நிறைவேற்றணும். ஆனா நல்ல தகப்பன் என்ன செய்வானா? பைபிள் சொல்லுகிறது, தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைப்பானா. எப்படி வைப்பானா? ஆஸ்தியை சேர்த்து வைப்பான். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். முதல் பொக்கிஷம் என்ன தெரியுமா? இயேசுவை பொக்கிஷமா சொத்தை அவனுக்கு கொடுக்கணும். ஆமே. பிள்ளை ஆண்டவனை நடத்த வேண்டிய வழியில அவனை நடத்த வேண்டும். முதிர் வயதிலே அவன் விடாது இருப்பான். நடத்த வேண்டிய நேரத்தில், சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரத்தில், கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரத்தில், ஆண்டவர் பக்கம் திருப்ப வேண்டிய நேரத்தில் எல்லாம் கோட்டையை விட்டுட்டு அப்புறம் வாலிப வயதுல சொன்ன பேச்சு கேட்க மாட்டான் அப்படின்னு கண்ணி வடிக்கிறது அர்த்தமே இல்லை. ஆண்டவர் பிள்ளையை நம் கையில கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, என் பிள்ளை என் ரத்தம். பார்த்துருக்கீங்களா? நிறைய குடும்பத்தை நான் பார்த்துருக்கிறேன். இந்த அப்பா அம்மா பிள்ளைகளை பங்கு போடுவாங்க. சில பிள்ளைங்க நல்ல மார்க் வாங்கிட்டு வந்தோடனே அப்பா சொல்லுவார், பாரு பாரு ஏன் ரத்தம், பாத்தியா நல்ல மார்க் வாங்கிட்டு வந்தான். அதே நேரத்தில் அந்த பிள்ளை ஸ்கூல்ல பிரச்சனை பண்ணிட்டு டிசியை கொடுத்துறேன், அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்தா உடனே மனைவி பார்த்து சொன்னது, ஒன்ன பாதியே உன் பிள்ளை இருக்கிறான். பிளேமிங் ஈச் அதர். நல்லா வந்தா என் பிள்ளை, தப்பு பண்ணா ஓம் பிள்ளை. ஓம் பிள்ளை என் பிள்ளை கிடையாது. பிள்ளை நல்லா வந்தாலும், நல்லா படிச்சாலும், நல்ல ரேங்க்ல வந்தாலும் பெற்றோருக்கு சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. பிள்ளை தப்பு பண்ணாலும் பெற்றோருக்கு அந்த சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஒரு அல்லேலியா சொல்லிடலாமா? இன்னும் சத்தமா சொல்லிடலாமா? சில அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, தகப்பன்மார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அம்மாமார் கொஞ்சம் லிபரலா அப்படியே விடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தகப்பன் பாருங்க, வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிள்ளைகளை வளர்த்தார். அவர் சொன்னா, டெய்லி ஒரு அதிகாரம் படிக்காம சாப்பாடு கிடையாது. என்ன கிடையாது? சாப்பாடு கிடையாது. இப்போ இவன் முக்கி முணங்கி எப்படியோ படிப்பான். ஒரு நாள் ரொம்ப சேட்டை பண்ணிட்டான். ரொம்ப சேட்டை பண்ணி ரொம்ப பண்ணோடனே அப்பா சொன்னா, உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட், நீ 10 அதிகாரம் 10 சாப்டர்ஸ் படிச்சாதான் உனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு போயிட்டு அவர் ஈசி சேர்ல உட்கார்ந்து நியூஸ் பேப்பரை படிச்சுட்டே இருக்கிறான். இவன் போய் ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் முக்கி மணங்கி படிக்கிறான். இந்த அம்மா இருக்காங்க பாருங்க, மெதுவா வந்து எட்டி பார்ப்பாங்க. இவன் முக்கி மணங்கி கஷ்டப்பட்டு படிக்கிறான். ஸ்கூலுக்கு போகணும், வேன் வரப்போகுது அப்படின்னு தாய்க்கு ஒரே பதட்டம். இவன் படிச்சு முடிக்கிறதா இல்லை, அப்பா பவுண்டரியை விட்டு வெளியே வர்றது மாதிரி இல்லை. அவர் பிடிச்ச புயலுக்கு 3 கால் அவர் அப்படியே உட்கார்ந்துட்டார். இந்த அம்மா இடையில போய் மகன்கிட்ட போய் சொன்னாங்க, மக்களே அப்பா அப்படித்தான் சொல்லுவாங்க, அது விட்டு பரவாயில்ல, நீ எத்தனை அதிகாரம் படிச்ச? 3 அதிகாரமா? சரி வா, நான் சாப்பாடு தர்றேன், நீ சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்ன செய், நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு கூப்பிட்டு அனுப்பி விட்டாங்க. இந்த தாய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க நல்லது செஞ்சாங்கன்னு அவங்க நினைச்சாங்க. நான் சொல்றேன், நல்லதல்ல, பிள்ளைக்கு அறியாமலே விஷத்தை உள்ள ஊட்டுறாங்கன்னு அர்த்தம். இந்த தாய் என்ன சொன்னாங்க தெரியுமா? வா வா உனக்கு சாப்பாடு தர்றேன். இந்த பிள்ளைக்கு மைண்ட்ல என்ன வந்துச்சு தெரியுமா? எங்க அப்பான்னா கொடூரக்கார, சாப்பாடே தரமாட்டார். அம்மானா நல்ல அம்மா, அவங்க சாப்பாடை கேட்டு கேட்டு கொடுக்கறான். அப்பாவை பற்றி தப்பான பிச்சை, அம்மாவை பற்றி நல்ல பிச்சை. குடும்பத்துல பேரண்ட்ஸை பற்றி தவறான எண்ணத்தை உண்டாக்க தாய்மார்கள், பெற்றோர் இன்னைக்கு நிறைய விஷத்தை பிள்ளைகளுக்கு கக்குறாங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளை. என் பிள்ளை என் ரத்தம், உண்மைதான். பைபிள் சொல்லுது, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அற்புதங்களும் அடையாளங்களுமா இருக்கிறோம். அப்ப கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிள்ளை, அவர் கொடுத்த பிள்ளை அவருக்காக வளர்த்த வேண்டும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மகிட்ட இருக்குது, அந்த பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. நடத்த வேண்டிய வழியில அவனை நடத்தணும். முதிர் வயதில் அவன் என்ன செய்ய மாட்டான்? விடாது இருப்பான். ஏற்ற காலத்தில் செய்ய வேண்டியதை செய்யணும், அதை செய்யாம போயிடக்கூடாது. இந்த தகப்பன் பாருங்க, அவன் ஒரு நல்ல தகப்பன், கேட்ட உடனே கொடுத்துட்டான். ஆனா இந்த குமாரன், இளைய குமாரன் பாருங்க, அவன் பொல்லாத வழியில போய் எல்லா சொத்தையும் இழந்து துன்மார்க்கமா செலவு செஞ்சு, இப்போ கடைசி அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? சாப்பிடுற கூட வழியே இல்லை. ஒரு குடியாவிடத்துல போய் ஒட்டி கொண்டான். அவன் பண்டி மேய்க்கிற வேலையை கொடுத்தான். சரி பரவாயில்ல அப்படின்னு வேலை செஞ்சா, பண்டியின் சாப்பாடு கூட அவனுக்கு இல்லை. அவனுடைய லைஃப்பை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. பண்டி சாப்பிட்ற மாதிரி இவனும் சேர்ந்து போய் உட்கார்ந்து சாப்பிட்டுருப்பான். அப்பா வீட்டுல வேலைக்காரன், அப்பா வீட்டுல நல்ல சாப்பாடு. ஆனா இன்றைக்கு எல்லாம் போய் நடு ரோட்ல வந்து நிக்கிறான். பைபிள் சொல்லுங்க, அப்பதான் அவனுக்கு என்ன வந்துச்சாம்? புத்தி தெளிஞ்சிச்சான். எப்ப புத்தி தெளிஞ்சிச்சு?
எல்லாம் இருக்கும்போது புத்தி தெளியல, எல்லாம் போன பிறகு புத்தி தெளிஞ்சிச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இளைய குமாரனுக்காவது புத்தி தெளிஞ்சிச்சு. இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு இன்னும் புத்தி தெளிய வேண்டியது இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இருக்கிறீங்க, உங்களைத்தான் சொல்றேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் புத்தி தெளிந்து தகப்பன் வீட்டை நோக்கி போக ரெடி ஆயிட்டான். மனதுல ஒரு பிளான் பண்றான். என்ன பிளான் பண்றான் தெரியுமா? நான் தகப்பனிடத்துல போய் ஒன்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன். ஆகையால் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் என்ன இல்லை, தகுதி இல்லை, பாத்திரவான் அல்ல. வேலைக்காரன் ஒருவனா வீட்டு ஓரத்துல என்ன தங்க வைங்க அப்படின்னு அப்பாட்டு போவேன் அப்படின்னு சொல்லி இவன் வந்தா, அப்பா அவனுடைய வருகை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். தூரத்துல அவனை கண்ட உடனே ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு அழுக்கு பாராம முத்திர மோதிரம் கொடுத்து பாதரட்சை கொடுத்து ட்ரெஸ் கொடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவனுக்காக கொளுத்த கண்டு அடித்து வீடு ஒரு செலிப்ரேஷன் மோட்ல போயிடுச்சு. அழுதுகிட்டே இருந்தா, என் பிள்ளை போயிட்டான் அப்படின்னு ஒரு பிள்ளைய குறித்து கவலைப்பட்டிருந்த தகப்பன் காணாமல் போனவன் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே வீட்டுல ஒரே கொண்டாட்டம், ஒரே சந்தோஷம். இப்ப மூத்த மகன் வீட்டுல இல்ல, அவன் வயல்வெளியில போயிருந்தான், வேலைக்கு போயிட்டான். அவன் வீட்டுக்கு வரும்போது வீட்டுல பெரிய அமர்க்களம், வீட்டுல கொண்டாட்டத்தின் சத்தம், ஆடல் பாடல் சத்தம் நான் கேட்ட உடனே நேர யார்கிட்ட போனான் தெரியுமா? மூணாவது ஆளுகிட்ட போனான். தேர்ட் பர்சன். யார் அவ? வேலைக்காரன். வேலைக்கார்ட்ட போய் இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்ட உடனே வேலைக்காரன் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? வசனம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. காணாமல் போய் திரும்பி வந்த உன்னுடைய சகோதரன் திரும்பி வந்துட்டான், அவனுக்காக மிகப்பெரிய விருந்து கொண்டாடப்படுகிறது அப்படிலாம் சொல்றான். சொல்லிட்டு அவன் அதோடு நிறுத்தி இருக்கலாம். என்ன செஞ்சான் தெரியுமா? அவனுக்காக கொளுத்த கண்டு அடிக்கப்பட்டது அப்படி என்று எரிகிற நெருப்புல பத்தி வச்சுட்டு போயிட்டான். என்ன செஞ்சான்? எண்ணெயை ஊத்திட்டு போயிட்டான். கவனிக்கணும், காணாமல் போன சகோதரன் வந்துட்டா அவனால சாப்பாடு எல்லாம் கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இவன் என்ன செஞ்சான்? கொளுத்த கண்டு. கொளுத்த கண்டு யாருக்குரிய தெரியுமா? மூத்த மகனுக்காக சொல்லி சொல்லி வளர்த்துவாங்க அந்த நாட்கள்ல. அவனுக்குரியது. அவன் மடியில கை வச்சா அவனுக்கு எப்படி இருக்கும்? சும்மா இருக்கிற தகப்பனிடத்துல இவன் போயிருந்தா, இவன் டைரக்ட் அப்பாவிட்ட போயிருந்தா அப்பாவுக்கு தெரியும் பிள்ளை எப்படி அடகாப்புதுன்னு தெரியும், பிள்ளை எப்படி சமாதானம் பண்ணு தெரியும். அவர் எப்படியாவது பேசி எடுத்து என்ன செஞ்சிருவா? அவனை சமாதானம் பண்ணிடுவா. இவன் போக வேண்டிய இடத்துக்கு போகாம யார்கிட்ட போனா? வேலைக்காரங்கிட்ட போயிட்டான். அவன் என்ன செஞ்சான்? கொஞ்சம் கூட ஏத்தி வச்சுட்டான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? விளங்குனவங்களுக்கா தோத்துறோம், விளங்காதவங்களுக்கா தோத்துறோம். புரியாதவங்களுக்கு போக போக நல்லாவே விளங்கும். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு விளங்குற வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஐயா, காலையில ரொம்ப நேரமா உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஓய்வே இல்லாம இன்னும் ராத்திரி கூட்டமா அப்படியெல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்களை வழியில விட்டா சோர்ந்து போவீங்கன்னு தெரியும். அதனால நானும் சரியாக்கு போகுது. இப்ப ஆபிரகாம் பார்த்தா, எப்பா வேலைக்காரருடைய பிரச்சனையினால நம்ம ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் யாரு? சகோதரர்கள். நீ ஒண்ணு செய், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், இடதுபுறம் போனா வலதுபுறம் போ. நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். உனக்கு எவ்வளவு சொத்து வேணுமோ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் லோத்தை அனுப்பிவிட்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எனக்கு இந்த ஆபிரகாம் ரொம்பவே பிடிச்சது. ஆபிரகாமுடைய இந்த சுபாவம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீ உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போ. இந்த லோத்து என்ன செஞ்சா? கண்ணு ஏறிட்டு பார்த்தா எல்லாம் பசுமையா செழுமையா ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சு. அப்படி அத்தனை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். ஆபிரகாமோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? நீ எவ்வளவு வேணா எடுத்துட்டு போப்பா, என்ன மேட்டர் தெரியுமா? நீ என்ன விட்டு போறதுதான் எனக்கு மேட்டர். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சிலர் நம்ம விட்டு போறது நமக்கு நல்லது, சிலர் நம்மோடு ஒட்டிக்கொள்வது நமக்கு நல்லது. சில கேஸ்லாம் நம்ம விட்டு போயிருப்பாங்க, போனவங்களை கட்டாயப்படுத்தி திருப்பி கூட்டிட்டு வராதிங்க. வாப்பா வந்து என் குடும்பத்துல நார் அடிச்சுட்டு போ அப்படின்னு யாரையும் கூப்பிடாது. போனவங்களுக்கா தோத்துறோம்னு சொல்லிட்டு இருங்க. ஆபிரகாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா பரவாயில்லப்பா, வனாந்தரம் தான் எனக்கு மிஞ்சிச்சா, இந்த வனாந்தரத்தை வயல்வெளியாக்குற கர்த்தர் எனக்கு இருக்கிறார் அப்படின்னு அவன் விட்டு கொடுத்தான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இன்னைக்கு ஷேரிங்ல ரொம்ப பிரச்சனை, விட்டு கொடுக்கறதே இல்லை. ஒரு லிங்க்ஸையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு நல்ல தேவ பிள்ளைன்னா விட்டு கொடுக்கிற மனநிலையில வரணும். உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், பரவாயில்ல, கர்த்தர் அதை பலுகி பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார்.
சண்டைகளை வெறுக்க வேண்டும், வாக்குவாதங்களை நாம் அவாய்ட் பண்ண வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிச்சு மிகப்பெரிய செல்வ சீமானாய் மாற்றினா. லோத்து எவ்வளவு கொண்டு போனாலும் இவனுக்கு பூமி தாங்க கூடாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அவன் குறையை நிறைவாக்கினார். அது மட்டுமல்ல, ஆபிரகாம் வாழ்க்கையில் இன்னொரு குறை இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு 100 வயசு, மனைவிக்கு 90 வயசு, குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. பெயர் வைக்க ஒரு பிள்ளை இல்லை, சொத்து சுதந்திரத்துக்கெல்லாம் வேலைக்காரன் தான் சந்ததியா மாறிடுவானோ அப்படி என்கிற சூழ்நிலை வந்துச்சு. ஆனா கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தா, நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல நான் பெருக பண்ணுவேன். கர்த்தர் வாக்கு கொடுத்தார். கர்த்தர் வாக்கு கொடுத்தவன ஆபிரகாம் அப்படியே உடனே நம்ப முடியுமா? பைபிள் சொல்லுது, சாரா நகைத்தாள் இருக்குது. என்ன செஞ்சாலா? ஆபிரகாம் ஆண்டவர் பேசுறது திரை மறைவில், பிஹைண்ட் தி ஸ்கிரீன், பின்னாடி இருந்து ஒட்டு கேட்டுட்டு இந்த அம்மா நகைச்சாங்க. இப்ப தேவதூதன் ஆண்டவர் தேவதூதன் மூலமா பேசுகிறார், சாராளை நீயே நகைக்கிறாய். அவ சொல்ற, நான் என்ன நகைக்கிறேன், நான் நகைக்கல அப்படின்னு அவ சொல்றா. தேவதூதன் சொல்லுகிறார், உற்பவ கால திட்டத்துல உன்னிடத்துல வருவேன் அப்படின்னு தேவதூதன் அவளோடு பேசுவதை நாம் பைபிள்ல வாசிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னது மாத்திரமல்ல, முதிர் வயதில் 100வது வயதில் 25 வருட குறைவை கர்த்தர் நிறைவாக்கி அந்த குடும்பத்தில் ஈசாக் என்கிற வாக்குத்தத்தத்தின் பிள்ளைய கர்த்தர் கொடுத்தா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு அவர் ஜீவன் உள்ள தேவன். உங்க குடும்பத்தில் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறதா? உங்க குடும்பத்தில் பிள்ளை பாக்கியம் இல்லாத ஒரு குறை இருக்கிறதா? இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், மலடி அவர் பிள்ளை தாட்சி ஆக்க போகிறார், சந்தோஷமாய் குடியிருக்க பண்ண போகிறார். கர்ப்பம் விழுதலும் மலடும் இனி உங்க தேசத்துல இருப்பது இல்ல. தேவன் அதை மாற்ற போகிறார். குறைவை நிறைவாக்குகிற தேவன், எல்லாவற்றினாலும் நிரப்புகிற கர்த்தர் ஆபிரகாமுக்கு செஞ்சவர் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. அன்னாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். அவளுக்கு குழந்தை இல்லை. அவள் சக்களத்தி அவளை ரொம்ப மனமடிவாக்குறார். ரொம்ப ஏளனமா பார்க்கிறதும் பேசுறதும் இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப மனமடிவா, இருதயம் நொறுங்கி போய் உடைந்து போகிறது. புருஷனிடத்துல போய் சொல்லுவா, புருஷன் அவளை தேற்றுவான். 1000 எல்லாரும் இருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் விட நான் உனக்கு ரொம்ப விசேஷம், நான் இருக்கிறேன் அல்லவா, பிள்ளைக்கு பிள்ளையா புருஷனுக்கு புருஷனா அப்படின்னு அவளை என்கரேஜ் பண்ணி அவளை ஆறுதல் படுத்தி அவளை அப்படியே சமாளிச்சுட்டு கொண்டு போனானே தவிர அவளுடைய குறைவை நிறைவாக்க அவனால் எதுவும் செய்ய முடியல. என்ன கேட்டா ஒன்னும் செய்ய அவனால முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷன் தன்னுடைய சுய புத்தியை நம்புறான். என்னால் இது செய்ய முடியும், அதை பண்ண முடியும். இல்லங்க, ஆண்டோட உதவி இல்லாம எதையும் செய்ய முடியாது. இயேசு சொன்னா, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கரம் ஏற்றோர் அல்லேலூயா சொல்லலாமா? மனிதர்கள் பலவீனமானவர்கள். மனுஷனுடைய அறிவெல்லாம் தேவனுக்கு பைத்தியமா தான் இருக்கும். தேவனுடைய ஞானம் அனந்த ஞானம். தேவனால் எல்லாம் கூடும். கவனிங்க, அன்னாளுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. வருஷம் வருஷம் ஆலயத்துக்கு போவாங்க. அந்த நாட்கள் வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆலயத்துக்கு போக முடியும். நினைச்ச நேரம் எல்லாம் ஆலயத்துக்கு போக முடியாது. வருஷம் வருஷம் ஆலயத்துக்கு வருவா, இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றுவா. அப்படியே வீட்டுக்கு போகும் பொழுது கணவன் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆறுதல் படுத்தி அவளை கூட்டிட்டு போயிடுவான். இதுதான் கணவன் ரோல் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த எல்கானா ஒரு நல்ல கணவன் பாருங்க. அந்த மனைவிக்கு ஒரு பிரச்சனைன்னா மனைவி என்ன செய்கிறான்? அழகா பேசி அவளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அவளை பலப்படுத்தி கொண்டு போகிறான். இப்போ வருஷம் வருஷம் அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா ஒரு வருஷம் வந்துச்சு. அந்த வருஷம் அவள் தேவாலயத்தில் போய் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி மனம் கசந்து அழுதாள். அந்த தேவாலயத்தில் அவளை பார்க்கிறவங்க எல்லாம், இவன் மதுபானம் குடிச்சிட்டு ஏதோ பிதட்டுறா அப்படின்னு அவளை பற்றி நினைச்சான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏற்கனவே நொந்து போய் உட்கார்ந்து இருக்கிறா. இப்போ அவ அந்த வேதனையில போய் இவ குடிச்சிட்டு வெறியினால பேசுறா, ஜெபம் பண்ணுகிறா, பிதட்டுகிறா அப்படின்னு சொன்னா அவளுக்கு எவ்வளவு வேதனை. இன்னும் உடைஞ்சு போய் நொறுங்கி தேவாலயத்துல இருதயத்தை உடைத்து ஊற்றி அவள் ஜெபம் பண்ணுகிறா. பைபிள் சொல்லுகிறது, அதற்கு பிறகு அவள் துக்க முகமா இருக்கவே இல்லை.
ஒன்ஸ் இருதயத்தை ஊற்றின பிறகு, பாரத்தை கர்த்தர் மேல் வைத்த பிறகு அவள் துக்கமுகமா இருக்கவே இல்லை. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்கிற நம்பிக்கையோடு அவள் புறப்பட்டு போனாள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நீங்க உங்க பாரத்தை, உங்க கஷ்டத்தை, உங்க காரியத்தை ஆண்டவரிடத்தில் வந்து நீங்க சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது அதுக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டியது என்ன? அரைச்ச மாவை அரைக்கிற மாதிரி திரும்ப திரும்ப உங்க பிரச்சனையை புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உங்க தேவை இன்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அவருக்கு நீங்கள் தெரியப்படுத்தி விட்டால் அதற்கு பிறகு நீங்க ஸ்தோத்திரம் தான் பண்ண வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? சும்மா உட்கார்ந்து அழுது புலம்பிட்டு இருக்க வேண்டியதில்லை. என் ஜெபத்தை தள்ளாத ஒரு தேவன், என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன், நான் வேண்டிக் கொண்ட இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கிறார், கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார், செய்து விட்டார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிக்கிறவர்களா நாம் இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அல்லேலூயா சொல்லுங்க. அவர் செய்தவைகளுக்கு நன்றி சொல்லணும், செய்ய போறவைகளுக்காகவும் அவரை துதிக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதுவரை உதவி செஞ்சாருன்னா இனியும் உதவி செய்வார். இந்த தாவீது கோலியாத்து கதை இருக்கு பாருங்க. தாவீது வனாந்தரத்தில் ஆட மேய்ச்சிட்டு இருக்கிறான். தாவீது சகோதரர்கள் எல்லாம் யுத்த களத்தில் நிற்கிறாங்க. கோலியாத்து காலையில் இரவில் வந்து அவர்கள் தேவனுடைய நாமத்தை எல்லாம் சொல்லிட்டு இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறாங்க. எத்தனை நாள் தெரியுமா? 40 நாள், 40 days. காலையிலும் மாலையிலும் வந்து என்ன செய்கிறான்? அவன் நிந்திக்கிறான். இப்போ எல்லாரும் அவனை கண்டு பயந்துட்டாங்க. சவுலும் சேனையும் பயந்து ஓடுறாங்க. தாவீது சாப்பாடை கொண்டு கொடுக்க வர்றான். யுத்த காலத்தில் சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வர்றா. கோலியாத்து நின்று இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான். இதை பார்த்தோன்னு அவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்தது. இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் இவன் எம்மாத்திரம் என் தேவனை நிந்திப்பதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் வந்து யுத்தத்துக்கு போ ரெடி ஆகிறான். சவுல் தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்கிறான். இதெல்லாம் வச்சு நீ என்ன செய், நீ நல்லா போட்டுட்டு போய் யுத்தம் பண்ண போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனா, தாவீது எல்லாம் போட்டு பார்த்து அவனுக்கு ஒன்றும் செட் ஆகலை, பழக்கப்படலை. நம்ம பழக்கம் என்ன? ஒரு 5 கல்லை போய் எடுத்துட்டா, அந்த கவனம் எடுத்தா, இதுதான் நமக்கு பழக்கம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நிறைய பேர் சொல்லுவாங்க, அவரை பாருங்க, இவரை பாருங்க, அந்த அதிகாரியை பாரு, இந்த அதிகாரியை பாரு. நீங்க சொல்லணும், மனுஷன் போறது எங்க பழக்கம் அல்ல. எங்க பழக்கம் என்ன? தேவன் சமூகத்தில் வருவதுதான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அல்லேலூயா சொல்லிடலாமா? பல நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலை பிரச்சனை வந்த உடனே மாம்ச பலத்தினால ஓடுறோம், மாம்ச பலத்துல ஓடுறோம். தாவீது சொல்றான், என்னுடைய பழக்கத்துல தான் நான் செய்வேன் அப்படின்னு அவன் செய்கிறான். அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தா, அந்த தாவீது அந்த யுத்த களத்தை நிக்கிற 5 கல்லும் அந்த கவனோடு நிக்கிற தாவீது ஸ்டேட்மெண்ட், அவனுடைய மைண்ட் எப்படி இருந்திருக்கு தெரியுமா? தாவீது எல்லாரும் பயந்தாங்க. தாவீது தைரியமா நிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி, இதெல்லாம் வரும் பொழுது ஆட்டை கழிப்பது போல் நான் கழித்து விட்டேன். இப்ப தாவீதினுடைய சூழ்நிலை என்னன்னா, ஒரு சிங்கத்தையே கரடியே கொல்ல அழிக்க எனக்கு உதவி செஞ்சாருன்னா, இந்த பெலிஸ்தியன் எனக்கு ஏமாத்திரம், இந்த பெலிஸ்தியன் எனக்கு ஏமாத்திரம். எல்லாரும் பெலிஸ்தியனை கண்டு பயந்தா, பெலிஸ்தியனை நாய்க்கு போட ரஸ்க் மாதிரி, அந்த துண்டு மாதிரி, சாப்பாடு துண்டு மாதிரி இவன் பார்த்தான். எல்லாரும் பிரச்சனையை பெருசா பார்த்தா, இவன் பிரச்சனையை சாதாரணமா பார்க்கிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு அந்த பார்வை உங்களுக்கு வர வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்கு? சில ஆட்களுக்கு ஒண்ணு கிடைச்சா போதும், அதை ஊரைய கூட்டி உலகத்தையே போஸ்ட் அடிச்சு பெருசாக்கிடுறாங்க. பாத்துக்கீங்களா? ஒரு சின்ன பிரச்சனைய 4 சுவத்துக்குள்ள முடிக்க வேண்டிய பிரச்சனையை 4 ஊருக்கு தெரியப்படுத்துவாங்க. ஆனா சில ஆட்கள் பாருங்க, 4 ஊருக்கு தெரியப்படுத்த வேண்டிய பிரச்சனையை 4 நிமிஷத்துல சரிப்படுத்திடுவாங்க. அதை ரொம்ப பெருசா நினைக்கவே மாட்டான். சில ஆட்கள் சின்ன பிரச்சனையை பெருசாக்குவாங்க, சில ஆட்கள் பெரிய பிரச்சனையை சின்னதா பார்க்கிறாங்க. உங்க பார்வை ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ண வரும்போது ஒண்ணு நல்லா கவனிக்கணும். நீங்க ஜெபம் பண்ண வரும்பொழுது உங்க சூழ்நிலை சொல்லுகிற சிச்சுவேஷன் சொல்ற செய்தி எடுத்துட்டு போய் ஜெபிக்க கூடாது, இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போய் ஜெபம் பண்ண கூடாது. ரெவலேஷனோட தான் நீங்க ஜெபிக்க வரணும்.
நிறைய பேர் ஜெபத்துல இன்ஃபர்மேஷனை தான் சொல்லுவாங்க. டாக்டர் அப்படி சொல்லிட்டாங்க ஆண்டவரே, செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாங்க ஆண்டவரே, என் சக்களத்தை இப்படி சொல்லிட்டாங்க ஆண்டவரே, என் நாத்தனார் இப்படி சொல்லிட்டாங்க ஆண்டவரே. இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போய் ஜெபத்துல கொட்டிக்கிட்டே இருக்கு. ஜெபத்துல எந்த ஜெபத்துக்கு பதில் வரும் தெரியுமா? ரெவலேஷன் அடிப்படையில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் பதில் வரும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆமேன் சொல்லுங்க. யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து எங்க போறான் தெரியுமா? யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து எங்க போனா? அவன் நேரா பாதான் ஆராமில் இருக்கிற லாபான் வீட்டுக்கு அவன் போறான். பைபிள் சொல்லுது 20 வருஷம் கிடக்குறான். 14 வருஷம் ராகேலுக்காக அடிமை வேலை செஞ்சு 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறான். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம். திரும்பி வரும்பொழுது ஊருக்கு எல்லையில் வந்தோடனே அவனுக்கு ஒரு செய்தி வருது. அந்த செய்தி நல்ல செய்தி கிடையாது, துர்ச்செய்தி. அந்த துர்ச்செய்தி கேட்ட உடனே அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. இன்னும் என் சகோதரன் 400 பேரோட எதிர்கொண்டு வருகிறானா, இன்னும் கோபம் தனியலையா அப்படின்னு சொல்லி பரிவாரங்களை 2ஆ பிரிக்கிறான். ஒன்னு முன்னாடி போட்டோம், இன்னொன்னு பின்னாடி வரட்டும். ஏன் 2ஆ பிரிக்கிறான் அப்படின்னா, முதல்ல போறதெல்லாம் ஏசா அடிச்சு எடுத்துட்டா 2வது ஒண்ணு மிஞ்சுமே அப்படின்னு பிரிக்கிறான். ஆனா பிரிச்சுட்டு முச்சந்தியில இந்த யாக்கோபு ஜெபம் பண்ணுகிறான். ஆதியாகமம் 32:9 நினைக்கிறேன். அவன் என்ன ஜெபம் பண்றான் தெரியுமா? உனக்கு நன்மை செய்வேன், உன் தேசத்துக்கு உன்னை கொண்டு போய் உன் தேசத்துல திரும்ப கொண்டு போவேன் என்று எனக்கு சொன்னீரே அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்றான். இவன் போகும் பொழுது கர்த்தர் அவனை சந்திச்சு ராத்திரியில ஆண்டவர் அவனை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை தொட்டால் ஒழிய விட மாட்டேன் அப்படின்னு ஜெபம் பண்ண உடனே ஆண்டவரை சந்திச்சு அவனுக்கு வாக்கு கொடுத்தா, உன் தேசத்தை திரும்ப கொண்டு வருவேன், உனக்கு பாக்கியத்தை நன்மை தருவேன் சொன்ன வார்த்தையை ஒரு இக்கட்டான நேரத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் அந்த ரெவலேஷனை பிடிச்சான். அந்த ரெவலேஷனை சொல்றான். இன்ஃபர்மேஷன் அவன் சொல்லல. 400 பேர் சகோதரன் வருகிறான், ஆண்டவரே இவனுக்கு நான் என்ன செய்வேன், இவன் அழிச்சிருவானோ கொண்டுருவானோ இப்படி அப்படி அதெல்லாம் பதட்டவே இல்லை. ஒரு சின்ன ஜெபம், எனக்கு நீங்க என்ன சொன்னீங்க, தேசத்துக்கு கொண்டு போவேன், ஒரு சந்ததி ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே, சொன்னதை செய்யும் என்று ஒரு சின்ன ரெவலேஷனோடு ஜெபம் பண்ணுகிறான். அடுத்த அதிகாரம் என்ன சொல்லுது தெரியுமா? எந்த ஏசாவுக்கு பயம்தானோ அதே ஏசாவும் யாக்கோவும் கட்டி அணைத்து முத்தமிட்டு இருவரும் அழுந்தார்கள், பிரிந்த குடும்பம் இணைந்தது. ஆமீன் சொல்லுங்க. பிரிவினை மாறி குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் வந்தது. இன்றைக்கு உங்க ஜெபம் கேட்கப்படணும்னா இன்ஃபர்மேஷனை விட்டுருங்க, ரெவலேஷனோட ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்றீங்களா? பிள்ளைகளை பற்றி பைபிள் என்ன சொல்ல அதை எடுத்துட்டு ஜெபத்துல போங்க. கடன் பிரச்சனையா, கடன் பிரச்சனை பற்றி பைபிள் என்ன சொல்லு, தீர்வு என்ன சொல்லுது அதை எடுத்துட்டு ஜெபம் பண்ண போங்க. குழந்தை இல்லையா, அதுக்கு கத்த என்ன சொல்ல அதை எடுத்துட்டு போங்க. வியாதியா, பலவீனமா, இயேசுவும் தழும்புகள் சுகமாக்குறது என்கிற சத்தியத்தின் வார்த்தையை வெளிப்பாடுகளை எடுத்துக்கொண்டு ஜெபத்துல சொல்ல அற்புதம் நடக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? சில ஆட்களுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? பாஸ்டர் தலையில கை வச்சு 2 ஆட்டி அப்படி ஜெபம் பண்ணா தான் ஒன்று நடக்கும் அப்படின்னு நம்பி பாஸ்டர் மாட்டு போவாங்க. தப்பு கிடையாது, தேவன் அவங்களை பயன்படுத்துறார் அப்படின்னு தப்பு கிடையாது. ஆனா ஒன்ன நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த பாஸ்டர்மார் உங்களை போல ஒரு சாதாரண மனிதர்கள் தான். தேவன் ஒரு கிருபையோடு அவங்களை பயன்படுத்த நடத்துகிறார். அவங்க ஜெபம் கேட்கப்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஜெபிக்கும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, உங்க பிரச்சனைகளுக்காக பாஸ்டர்மார்கள் ஜெபம் பண்ணும் கவனிச்சு பாருங்க. உங்க பிரச்சனைக்கு ஏற்ற தீர்வு பைபிள் சொல்லி இருக்கிறத அதை எடுத்து சொல்லி தான் ஜெபம் பண்ணுவாங்க. ரொம்ப பிரச்சனை, ரொம்ப போராட்டம், எதிர் வல்லமை, எதிர் சவால்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க? உனக்கு விரதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமை போகும் வசனம் சொல்லுகிறது. இந்த குடும்பத்துக்கு விரதமா போர் செய்கிற வல்லமை வாய்க்காமை போகட்டும்னு ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க வியாதியோடு இருப்பீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவர்களில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இருந்ததில்லை, இயேசுவும் தழும்புகளால் சுகமாவின்னு சொன்னீரே, யெகோவா ராஃபா நான் இவன் பரியார் கர்த்தர்னு சொன்னீரே, இவங்களுக்கு இறங்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அப்படித்தான் பதில் வருது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏதோ அவங்க பெரிய வல்லமையான ஊழியக்காரங்க, அவங்களுக்கு ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பா. நான்லாம் பாவியில் பிரதான பாவி, ஏன் ஜெபத்தை கேட்க மாட்டார் அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க ரெவலேஷனோட ஜெபம் பண்றாங்க, அதனாலதான் பதில் வருது. இன்ஃபர்மேஷனை சுமக்காதீங்க, இன்ஃபர்மேஷன் இங்க கேட்டு இங்க விட்டணும். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆமே. வார்த்தை தான் உங்க மைண்டுக்குள்ள இருக்கணும், வார்த்தை தான் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கணும், வார்த்தை தான் உங்க நாவல் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை சத்தியம், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற அந்த வார்த்தையினால நாம் தேற்றப்பட வேண்டும்.
ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? அந்த வருஷம் அவளுக்கு வந்தது. அந்த வருஷம் எல்லா வருஷம் போல அன்னாள் தேவாலயத்தில் ஜெபிக்க போனா, அவள் ஜெபம் பண்ணி அதற்கு பிறகு துக்க முகமா இல்லாமல் போயிட்டா, சோத்திரத்தோடு போயிட்டா. பைபிள் சொல்லுது, அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் தொட்டா. அவளுடைய கர்ப்பத்தில் இருந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு. அது சாதாரண குழந்தை அல்ல, ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி பிறந்தா. சமஸ்த இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி பிறந்தா. அந்த தீர்க்கதரிசியை பற்றி பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒன்றை கீழே விட கர்த்தர் விடவே இல்லையா. அவன் என்ன சொன்னானோ அது அப்படியே நடந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? கைகளை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்க குறைவை மாற்ற போகிறார். கர்த்தர் உன்னிடத்தில் பிறக்கிறது, அது தேவனுடைய சந்ததி எனப்பட போகிறது. உங்களிடத்திலிருந்து பிறப்பிக்கிறதெல்லாம் உங்களுடைய சந்ததி, உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதெல்லாம் நான் சொல்றேன், தேசத்தை அசைக்க போகிறது. கரமேத்தோர் அல்லேலூயா சொல்லிடலாமா? இன்னும் சத்தமா சொல்லிடலாமா? பிள்ளை இல்லை என்கிற குறைய அவர் நிரப்பினார் என்று நாம் பைபிள்ல வாசிக்கிறோம். அப்படியே பைபிள்ல ஈசாக்கு ரெபெக்காளை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் யாக்கோபை பற்றி நம்ம வாசிக்கிறோம். இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாருங்க, ஆண்டவர் குறைவெல்லாம் அவர் நிறைவாக்கினார் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறார். ஈசாக்கு பாருங்க, தன் மனைவி ஆகிய ரெபெக்காளுக்காக ஜெபம் பண்ணுகிறான். எதுக்காக ஜெபம் பண்ணுகிறான்? அவள் கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருந்தது. ஒரு நல்ல கணவன், மனைவிக்கு ஒரு பிரச்சனை வந்தா அவன் ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய கணவன்மார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்க வீட்டம்மா நல்லா ஜெபம் பண்றாங்க, அவங்க விசுவாசத்துல நான் கடன் வாங்கிட்டு போய் சேர்ந்துருவேன். இல்லை இல்லை, உன் விசுவாசத்தின்படி தான் உனக்கு ஆக கடவுது. நீங்க நம்பினாதான் உங்களை நடத்துவா. நீங்க இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, அவங்க காலை பிடிச்சிட்டு போயிடலாம். இல்லை இல்லை, நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டாதான் நல்ல வாழ்க்கை உண்டு, நல்ல வெற்றிகரமான ஒளிமயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? மனைவிக்கு பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்தா ஒரு கணவன் ஜெபிக்கணும், அந்த குடும்பத்தை கர்த்தர் கேட்டு நடத்தணும். அவன் தான் குடும்பத்துல தலைவனா இருக்கிறான். யாரு தலைவன்? கணவன் குடும்பத்துக்கு தலைவன். தலைவன்னா தலைவிரிச்சு ஆடுறதுக்கு அல்ல. சிலர் அப்படி நினைச்சிட்டாங்க, நான் தலைவன், நான் தான் குடும்பத்தோட எஜமானன், நான் சொல்றதான் நீங்க கேட்கணும், நான் வரைஞ்ச கோட்டை நீங்க கிழிக்க கூடாது. அப்படியெல்லாம் அதிகாரம் படைக்கிறதுக்கல்ல. நான் சொல்ல, இந்த பாம்பு அதுக்கு பல்லு இல்லைன்னா ஓ பாம்பு, ஆனா அதுக்கு என்ன இல்லை, பல்லு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கடிக்காது ஒண்ணு. அப்படித்தான் உங்க அதிகாரம். உங்க அதிகாரம் ஆட்டி படைக்கிறதுக்கு அல்ல, பல்லு இல்லாத பாம்பு மாதிரி அரவணைச்சு கொண்டு போறதுக்கு அல்ல. ஏலியா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? குடும்பத்தை, மனைவிய, பிள்ளைகளை அரவணைச்சு கொண்டு போனோம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி கிடையாது. அதிகாரத்தோடு அப்படிதான் பிள்ளை ஆண்டவன் நடத்தணும். தவறு செய்யும்போது தண்டிக்கணும், தப்பு செஞ்சா பிள்ளைகளை கண்டிக்கணும். அப்பதான் பிள்ளைங்களுக்கு தப்புன்னா என்னன்னு தெரியும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்கு? நிறைய பேர் கண்டிக்கவே மாட்டாங்க. அது பிள்ளை அல்லவா அப்படி விட்டுருவாங்க. நீங்க பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம். நீங்க பிள்ளைங்களை அடிச்சு உதைக்கலாம் வேண்டாம். நீங்க பிள்ளைங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை. தப்பு பண்ணா இது தப்புன்னு சுட்டி காட்டணும். அப்பதான் அந்த பிள்ளைக்கு இது தப்புன்னு தெரியும், எது தப்பு எது சரின்னு தெரியும். நீங்க சொல்லாம வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளை எல்லாமே கரெக்ட்னு நினைக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஒரு சம்பவத்தெல்லாம் நான் புஸ்தகத்துல எல்லாம் வேடிக்கை பார்த்துருக்கிறோம். ஒரு பிள்ளை திருடிட்டு வந்து வீட்டில் வரும்போதெல்லாம் வாங்கி அம்மா சாப்பிட்டாங்களா, கடைசியில் பெரிய திருடனா மாறிட்டான். கடைசியில் கோர்ட்டில் கொண்டு போய் நிற்கும் போது, எப்பா ஏன்பா இப்படியெல்லாம் நீ பண்ண அப்படின்னு கேட்டா, ஆரம்பத்தில் திருடிட்டு வரும்போதெல்லாம் வாங்கி சாப்பிட்ட எங்கள் அம்மா தப்புன்னு சொல்லி தரல, அது நல்லது கரெக்டு, இதுதான் பிழப்பு போல நினைச்சு நான் செஞ்சு இன்னைக்கு தூக்கு தண்டனை கைதியா போய் நிற்கிறேன் அப்படின்னு அவன் புலம்பினானா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அவ்வளவு மோசமான பெற்றோரா நீங்க இருக்க மாட்டீங்க. நீங்க எல்லாம் நல்ல பெற்றவங்க. 916 சுத்த தங்கம். ஆமென், அல்லேலூயா. உங்களை தான் சொல்றேன், நீங்க 916 சுத்த தங்கம். ஆமேன்னு சொல்லுங்க. நான் மற்றவங்களை பற்றி பேசுறேன், சென்னையில் உள்ளவங்களை பற்றி பேசுறேன், பெங்களூர்ல உள்ளவங்களை பற்றி பேசுறேன். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. வரலேலியா சொல்லுங்க. நல்லவங்களா மட்டும் இருக்கக்கூடாது, நல்ல குடும்பத்தை நடத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. கணவன் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைனா ஜெபிக்கணும். காலையில் நைட்டு வாமா கூடி உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், பாட்டு பாடுமா, பைபிள் படி அப்படின்னு சொல்லணும். இது அப்படிலாம் நீ போய் ஜெபம் பண்ணுப்பா,
கணவன் ஒரு மூலையில, மனைவி ஒரு மூலை, பிள்ளை ஒரு மூலையில. இதெல்லாம் இந்த பொழப்புக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும். இன்றைக்கு நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லுங்க, கர்த்தரையே சேவிப்போம். இப்போ ஈசாக்கு மனைவிக்கா ஜெபம் பண்ணுகிறான். ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவன் கர்ப்பம் தரிக்கும்படி செஞ்சா. இப்போ கர்ப்பம் தரிக்கும்படி செஞ்சா அவளுக்கு ஒரு அதிசயம். என்ன அதிசயம்னா, ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு ஜெபம் பண்ணா 2 குழந்தை அவ கர்ப்பத்தில் உற்பத்தி ஆகியிருக்குது. எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சாலே அவ்வளவு சந்தோஷம். ஆனா இந்த அம்மாவுக்கு 2 குழந்தை உருவான பிறகு கூட சந்தோஷமே வரல. அந்த அம்மாவோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சே புரிஞ்சுக்கலாம். அந்த அம்மா என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க தெரியுமா? வசனம் எடுக்க நேரம் இல்லை. என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்படியானால் எனக்கு எப்படியோ அப்படின்னு கவலைப்பட்டாங்க. இப்படியானால் எப்படியோ. எதனால அப்படி சொன்னாங்கன்னா, கர்ப்பத்துல தண்ணி குடத்துல இருக்கிற அந்த 2 குழந்தை ஒன்னோடு முட்டி மோதி கொண்டு இருந்துச்சாம். அது உண்மையில முட்டி மோதல்ல, அது பாட்டுக்கு அப்படி இப்படி போயிட்டே இருந்துச்சு. இந்த அம்மாவுக்கு ஒரு ஃபீலிங். என்ன ஃபீலிங்? 2 உள்ள முட்டி மோடி சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபீல். அந்த ஃபீல் வந்த உடனே, கவலை வந்து ஒரு பயம் வந்த உடனே இந்த அம்மா யோசிச்சு பார்த்தாங்க. என்ன யோசிச்சாங்க தெரியுமா? உள்ளேயே இந்த 2 சண்டை போடுது, இது 2 வெளியே வந்தா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த அம்மாவுக்கு மண்டையே குழம்பி போய் அந்த அம்மா ஒரு மனம் பதறி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிச்சு. என்ன ஸ்டேட்மெண்ட்? இப்படியானால் எனக்கு எப்படியோ. நல்லா கவனிக்கணும். நடக்காத ஒண்ணு நடந்துருமோன்னு சொல்லி இந்த அம்மா பயந்துட்டாங்க. பயம்னு என்ன தெரியுமா? ஒரு ஃபீலிங் தான், உணர்வு. பயம்னா என்ன? ஒரு ஃபீலிங், உணர்வு. நாகர்கோவிலில் டெங்கு பரவுகிறது அப்படின்னு கொட்டை எழுத்துல நியூஸ் பேப்பர்ல வந்தா எந்த கொசு கடிச்சாலும் ஒரு ஃபீல் வரும். என்ன ஃபீல் வரும்? இது டெங்கு கொசுவா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீல் வருமா இல்லையா? ஒரு துர்ச்செய்தி கேட்டோன்னு பயம் வருதா இல்லையா? வசனம் சொல்ல, துர்ச்செய்தி கேட்கனால் பயப்படாதிருப்பானாக. துர்ச்செய்தியை கேட்டு வாழ்றீங்களா? உங்களுக்கு இயேசு நாமத்தை சொல்றேன், நற்செய்தி வரப்போகுது. விடாய்த்த ஆத்துமாவுக்கு தூரத்திலிருந்து வருகிற நற்செய்தி குளிர்ந்த தண்ணீருக்கு சமமாயிருக்க போகிறது. சத்தமோ அல்லேலூயா சொல்லுங்க. கெட்ட செய்தியை கேட்டு நான் மனம் உடைஞ்சு போயிட்டேன் பாஸ்டர். நல்ல செய்தி வரப்போகிறது. தூரத்தில் உன் மகன் கிட்ட இருந்து நல்ல செய்தி வரப்போகிறது. உன் கணவன் கிட்ட இருந்து நல்ல செய்தி வரப்போகுது. உன் மனைவி கிட்ட இருந்து நல்ல செய்தி வரப்போகிறது. கர்த்தர் உன்னை நினைத்தருள போகிறா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லிடலாமா? இந்த அம்மா கர்ப்ப குடத்துல இந்த கர்ப்ப காலம் பாருங்க, அது ஒரு அற்புதமான ஒரு தாயுமை அனுபவம், அற்புதமான ஒரு அனுபவம் உண்டா இல்லையா? நீங்க எல்லாம் முழிக்கிறது பார்த்தா பிள்ளையே பெற்றெடுக்காது மாதிரியும், வானத்திலிருந்து டைரக்டா வந்தது மாதிரி அப்படியெல்லாம் நீங்க உருன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த தாய்மை என்பது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். அந்த ஃபீல் பாருங்க. டாக்டர் என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? அந்த பிள்ளையுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருமா. மூமெண்ட்ஸ் இல்லைன்னா வேகமா ஓடி வந்துரு, நாங்க ரெடியா இருக்கிறோம், வயிற்ற பிளந்து குழந்தை எடுத்துடலாம் அப்படின்னு அம்மா வயிற்ற பிளக்க ரெடியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க சொல்லணும், வயிற்றையும் பழக்க வேண்டாம், வேதனையோட பிள்ளையும் பெற வேண்டாம், நான் வேதனை இல்லாம பிள்ளை பெறுவேன். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம். ஏன்னா பைபிள் சொல்லுது, வேதனையோட பிள்ளை பெறுவா என்பது சாபம், ஆசீர்வாதம் கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அது சாபங்க, ஆசீர்வாதம் கிடையாது. நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, நீங்க அறிக்கை பண்ணீங்கன்னா, வேதனை இல்லாம குழந்தை பெற்றவங்க எத்தனை சாட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். என் குடும்பத்திலும் சாட்சிகள் இருந்திருக்கிறது. வலியே வேதனை. எங்க சர்ச்சில் ஒரு சகோதரி நிறைய மாத கர்ப்பிணியா இருந்தாங்க. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போனோம். இன்னைக்கு சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ண வர்றாங்க. நான் சொன்னேன், வேதனையோடு பிள்ளை பெறுவா என்ற சாபத்துக்கு கர்த்தர் உன்னை நீங்களாக்கி விடுவிப்பாராக, சுகமா குழந்தை நீ பெற்றெடுப்பாயா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி வாழ்த்தி அனுப்பினேன். அடுத்த நாள் செய்தி வருது, குழந்தை பிறந்துச்சு. நாங்க உடனே சி செக்ஷனா அல்லது சுகமா பிரசவமா அப்படிலாம் நான் கேட்கவே மாட்டேன். குழந்தை பிறந்துச்சா கர்த்தருக்கு தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்கள வாழ்த்தி ஜெபம் பண்ணோம். ஹாஸ்பிட்டல் போனா அந்த பிள்ளை ஜம்மன் எழுப்பி உட்கார்ந்து இருக்குது. அது எழுப்பி, ஏமா படுமா, ஏமா எழுப்பி உட்கார்ந்து இருக்கிற, எப்படிமா உனக்கு ஆண்டவர் செஞ்சார் அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் வேதனை இல்லை, வலியும் இல்லை, உள்ள கொண்டு போனாங்க, குழந்தை பிறந்துச்சு, வெளியே அனுப்பி விட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது சாத்தியம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்புறீங்களா?
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்களுக்கு நடந்துச்சு பார்த்த, எனக்கெல்லாம் நடக்காது பிரதர் அப்படின்னு நம்பிக்கை தான். எனக்கும் நடக்கும். நான் ஆராதிக்கிறவன் நல்லவன், நான் விசுவாசிக்க இன்னார் என்று அறிவேன், எனக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த மூமெண்ட்ஸ் ஃபீல் ரொம்ப முக்கியம். தண்ணி குடத்துக்குள்ள இந்த பிள்ளை சுத்துறத பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு ஃபீலிங், உள்ள சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபீலிங். அவ பயம்தான். பைபிள் சொல்லுது, பயந்த காரியம் அவளுக்கு நேரிட்டது. இன்றைக்கு பயம் ஒரு பொல்லாத அழிவின் சக்தி. இன்றைக்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறீங்கன்னா, பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். நீங்க பைபிள் வாசித்து பாருங்க, 365 தடவை பயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்குது? 365 டைம்ஸ், 365 டேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளுக்கு ஒரு தடவை வீதம் கர்த்தர் பயப்படாத பயப்படாத எழுதி வச்சாலும் நம்ம கேசுகள் இன்னைக்கு பயந்துகிட்டே இருக்குது. பேய்க்கு பயம், பிசாசுக்கு பயம், பூனை குறுக்க போனா பயம், நான் எதிர வந்தா பயம், எல்லாத்துக்கும் லொட்டு லொஸ்க்கு பள்ளி சத்தம் போட்டோம் அதுக்கு மேல பயம். ஏசு நல்லவர்னு பாட்டு பாடுறது, அப்புறம் பள்ளி சத்தம் போட்டோம் ஐயோ என்னமோ ஆயிச்சோ, ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? பள்ளி சத்தம் போட்டும் பாச்சா சத்தம் போடட்டும், எது வேணாலும் வரட்டும், உங்களை ஒன்றும் தொட முடியாது. வசனம் சொல்லுது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நம்புறீங்களா? சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தடவைக்கு மேல பைபிள் ஒரே விஷயத்தை சொல்லுமானா அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். 365 தடவை பயப்படாத என்று பைபிள் திரும்ப திரும்ப எழுதுமன்னா நல்லா கவனிக்கணும். பயத்தை நாம் கூர்ந்து கவனிக்கணும். பயத்தை நாம் டீல் பண்ணி நம்ம வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தணும். விசுவாசம் கண்ணுக்கு தெரியாம வேலை செய்யுது, பயமும் கண்ணுக்கு தெரியாம வேலை செய்யுது. பயம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அவனை அழிச்சிரும். யோபு சொன்னா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டு. என்ன பயந்தான்? பிள்ளைங்க எல்லாம் வாதத்துக்கு ஒரு முறை கெட் டுகெதர் பண்ணுவாங்க. ஒருத்தர் வீட்டில் கூடி வந்து சேர்ந்து சந்தோஷமா புசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. இந்த யோபுக்கு சந்தோஷமே வராது. இவங்க சந்தோஷமா இருக்கும். இவன் என்ன செய்வான் தெரியுமா? பலிபீடத்தை கட்டி அவன், ஆண்டவரே என் பிள்ளைங்க தப்பெல்லாம் செஞ்சுட்டா, ஒருவேளை தேவனை தூஷித்து பாவம் செஞ்சுட்டா நீங்க அடிச்சிடக்கூடாதுன்னு, நடக்காத ஒன்ன நடந்துருமோன்னு சொல்லி அதுக்கு ஒரு யாகம், அதுக்கு ஒரு பலியை செலுத்திட்டே இருப்பான். இந்த சந்தோஷப்படுறவங்களோடு கூட சேர்ந்து சந்தோஷப்படுகிற சுபாவம் இந்த மனுஷனுக்கு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. சிரிக்கிறவங்களை சிலருக்கு பிடிக்கவே பிடிக்கும். பார்த்துறீங்களா? எப்ப பார்த்தாலும் சிரிச்சு சிரிச்சு அப்படி அது இதுன்னு புலம்பிட்டே போமா சும்மாரமா அப்படின்னு சில சொல்றதை பார்த்துருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, அவங்களை அதட்டாதீர்கள், அவர்கள் சிறு பிள்ளைகளை போல இருக்கிறார்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு உரியது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. உங்க சந்தோஷம் ரொம்ப முக்கியம். உங்க சந்தோஷம் ரொம்ப முக்கியம். இவன் பயம்தான், என் பிள்ளைகளை இழந்துருவேனோ, என் பிள்ளைங்க அழிஞ்சிருவாங்களோ, பயந்த காரியம் நேரிட்டது. வசனம் சொல்லுகிறது, 10 பிள்ளைகளையும் அவன் இழந்தான். பயம் ஒரு அழிவின் சக்தி. உங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். இன்னைக்கு பயத்தை விட்டு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பயத்தின் எண்ணங்கள், பயத்தை அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் குடும்பங்கள் இன்றைக்கு விடுவிக்க போகிறார். உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ரெபெக்காளுக்கு ஆண்டவர் அவளை நினைத்தருள் என்ன செஞ்சாரா? 2 குழந்தைய கர்த்தர் கொடுத்தா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். ஒன்று கிடைச்சா போதும் பாஸ்டர், இந்த கடனை மட்டும் நான் தீர்த்தா போதும், இந்த வேலை மட்டும் கிடைச்சா போதும், டெய்லி வேலை இருந்துட்டா எப்படியாவது குடும்பத்தை கட்டி கரையேற்றி பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. ஆண்டவர் டெய்லி வேலையை மட்டுமல்ல மொத்தமா கொடுக்க போகிறார். நீங்க ஒன்று கிடைச்சா போதும்னு சொல்றீங்க. ஆண்டவர் இல்லப்பா, 2 தனியான நன்மையை தருவேன், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். அதுதான் கர்த்தருடைய ஸ்பெஷாலிட்டி. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லவர் நான் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஒரு நாள் கெனசரேத்து கடல் அருகே அவர் போகிறார். கடற்கரையில் போய் பிரசங்கம் பண்ணுவா, மலையில் ஏறி உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுவா. 3.5 வருஷம் இயேசு செஞ்ச ஊழியத்தை யாரும் செய்ய முடியாது. ஏராளம் அற்புதங்களை செஞ்சார். யோவான் எழுதும்போது என்ன எழுதுகிறார் தெரியுமா? இந்த புஸ்தகத்தில் எழுதப்படாத ஏராளம் அற்புதங்களை இயேசு செஞ்சிருக்கிறார். அவைகளை எழுதினால் புஸ்தகம் தாங்காது. அப்படிதான் இருக்குது, புஸ்தகம் தாங்காது.
அவ்வளவுக்கு அற்புதங்களை அவர் செஞ்சிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் என்று பைபிள் சொல்லுகிறார். அப்ப கெனசரேத்து கடல் அருகே போனா அங்கே பேதுருவை கண்டா. பேதுரு அவன் படகையும் கண்டா. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, பெரிய மனிதர்கள் யாரும் சின்ன மனுஷர்களை தேடி போக மாட்டாங்க. சின்ன மனிதர்கள் தான் பெருச மனிதர்களை தேடி போவாங்க. இங்க இயேசு பேதுருவை தேடி வந்தா. வசனம் சொல்லுது, நீங்கள் அவரை தேடல, அவர் உங்களை தேடி வந்தா. அவர் உங்களை தேடி பின்னுலகத்தின் மகிமையெல்லாம் விட்டு மேன்மையை துறந்து மனுஷ சாயலாய் அவன் அடிமை ரூபமெடுத்து தன்னை தாழ்த்தி நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சூப்பரா பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு பாடுவோம்? நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா ஒரு நல்ல கர்த்தர். அல்லேலூயா. பேதுருவை தேடி கெனசரேத்து கடல் அருகே போகிறான். அவன் வலை அலசிட்டு இருக்கிறான். அவன் என்ன வலை அலசுறான்? சந்தோஷமா நல்ல மறைய மீன் பிடிச்சு அலசுறானா? இல்ல. அவனை தேடி போய் அவன் படகில் ஒன்னை கண்டு அந்த படகு அவர் கேட்கிறான். பேதுரு அந்த படகை கொடுத்தார். படகை கொடுத்து படகுல ஏறி உட்கார்ந்து அவர் போதகம் பண்ணுகிறார், பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ண ஏறி உட்கார்ந்த உடனே பேதுருவிடத்தில் சொல்லுகிறார், சட்டை தள்ளி விடும்படி அவனை வேண்டிக் கொண்டாராம். ஏன் ஏறி உட்கார்ந்த படகு போகாதா? வல்லமை நிறைஞ்ச தேவன், காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது. ஏறி உட்கார்ந்து படகு தானா போகாதா? எல்லா வல்லமை உண்டு. ஆனா பேதுருவிடத்துல உன் படகை கொஞ்சம் சட்டை தள்ளி விடுன்னு சொன்னாருன்னா என்ன அர்த்தம்? தம்பி பேதுரு, இந்த படகுல நான் ஏறி உட்கார்ந்தது எனக்காக அல்ல, உனக்கு ஒரு அற்புதம் செய்ய ஏறி உட்கார்ந்து இருக்கிறேன். உன் அற்புதத்துல உன் பங்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நிறைய கேஸ் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? எல்லாம் அவரா பார்த்து செய்யட்டும். ஆண்டவர் சித்தமானா என்ன அவரை உயர்த்தட்டும், அவர் விரும்பினா செய்யட்டும், ஆண்டவரா பார்த்து செய்யட்டும். ஆண்டவரா பார்த்து அவர் பார்த்ததுனாலதான் சிலுவையில எல்லாம் செஞ்சு முடித்தார். உன்னை நல்லா கவனிக்கணும். உங்க உதவி இல்லாம, உங்க ஒத்துழைப்பு இல்லாம உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எதுவும் செய்ய மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? உங்க பகுதி உண்டு. மேன்ஸ் வேர்ட் பார்ட், காட்ஸ் வேர்ட் பார்ட் என்று சொல்லுகிறோம். ஆண்டவருடைய பங்கு உங்க பங்கு. நீங்களும் ஆண்டவர் சேர்ந்தாதான் பெரிய வெற்றி. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சுயபலத்தினால் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவரை பார்த்து செய்யட்டும் நினைக்கவும் கூடாது. அவரும் நீங்களும். இயேசுவின் ஜெபம் என்ன தெரியுமா? பிதாவே, நானும் நீங்கள் ஒன்றாயிருப்பது போல இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அவரோடு இணைந்தாதான் நாம் காரியங்களை சாதிக்க முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? சத்தமா சொல்லுங்களேன். மோசே கர்த்தர் அழைச்சா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு கொண்டு வரதுக்கு கர்த்தர் அழைச்சா. கர்த்தர் அழைச்ச உடனே மோசே நினைச்சா ஆண்டவர் எல்லாம் பெருசா செய்ய போறார் அப்படின்னு எதிர்பார்த்தார். கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா? அவர்கள் கூக்குற நான் கேட்டு, அவர்கள் கண்ணீரை கண்டு நான் இறங்கினேன். எதற்கு இறங்கினேன்? எகிப்தை விட்டு விடுதலையாக்க நான் இறங்கினேன் என்று ஆண்டவர் சொன்ன உடனே இந்த மோசே என்ன நினைச்சா? ஆண்டவர் பெருசா ஏதோ பெருசா பிளான் பண்ணி செய்ய போறார் அப்படின்னா ஆண்டவர் உடனே மோசேக்கு என்ன சொல்லுகிறார்? நீ போய் பார்வோனிடத்துல இதெல்லாம் சொல்லு அப்படின்னா. மோசே என்ன நினைச்சா? ஆண்டவர் எல்லாம் செய்வாருன்னா ஆண்டவர் சொல்ல, இல்லப்பா, நான் எதையாவது செய்யணும்னா உன் மூலம் தான் செய்ய போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நாம் அப்படித்தான். எல்லாம் ஆண்டவரா பார்த்து செய்யட்டும். ஆண்டவருக்கு இஷ்டமா நல்ல மாப்பிள்ளை தரட்டும். ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லைன்னா அவர் செய்ய வேண்டாம். ஆண்டவருக்கு இஷ்டமான ஒரு வீட்டை கட்டி தரட்டும். ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லைன்னா காரை தரட்டும். நான் சொல்ல, அவருக்கு எல்லாம் இஷ்டம். நீ நல்லா இருப்பதா அவருக்கு இஷ்டம். வீடுகளை கட்டி குடியிருப்பீர்கள் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல வாழ்க்கை கர்த்தர் வாக்குப்படி இருக்கிறார். நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். நீங்க உயரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க நல்லா இருக்குன்னு அவர் விரும்புகிறார். அவர் விருப்பம் உங்க விருப்பமா மாறணும். அவர் சித்தம் உங்க சித்தமா மாறுமானால் உங்க வாழ்க்கை எவரும் உடைக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மோசே ஆண்டவர் செய்வார்னு பார்த்தா ஆண்டவர் சொல்ல, நீ போ, நீ எழுந்து பார்வோனிடத்துல போ. பார்வோனிடத்துல நான் உனக்கு சொல்லுவேன், நீ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வோனுக்கு உன்னை தேவனாய் வைத்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் அவனை சொல்லி அனுப்பி மோசேயை கொண்டுதான் கர்த்தர் ஒரு பெரிய இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிட்டார். இன்னைக்கு உங்களை வச்சுதான் செய்ய போறேன். இந்த
வச்சு செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வச்சு செஞ்சான் பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அவர் தாங்க வச்சு செய்வாரு, உங்களை வச்சு செய்வார். த்ரூ யூ அவர் இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆபிரகாம் நிமித்தம் லோத்தையும் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினா, உங்க நிமித்தம் உங்க குடும்பத்தை காப்பாற்றுவார். உங்க நிமித்தம் உங்கள் மூலம்தான் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது. உங்களை கொண்டுதான் செய்ய போகிறார். மலைகளை பெயர்ப்பீர்கள், குண்டுகளை தவிடுபடி ஆக்குவீர்கள். அவருடைய கிருபையினால் பலத்தினால் நீங்க எல்லாம் செய்ய முடியும். உங்களை கொண்டுதான் அவர் செய்வார். நாலாம் திறமை இல்லை, தாளம் இல்ல. கர்த்தர் சொல்லுங்க, நீயும் அந்த மனுஷன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தாவீதை கொண்டுதான் கர்த்தர் செஞ்சாரு. ஆமென் சொல்லுங்க. ஒரு சின்ன தாவீது ஒரு பெரிய கோலியாத்தை கொல்ல அவனை தான் பயன்படுத்தினார். பைபிள் சொல்லுகிறது, கோலியாத்து நெற்றியில அந்த கல் பட்ட உடனே கீழே விழுந்தான். தாவீது அவன் மேல ஏறி நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான் அப்படின்னு வாசிக்கிறோம். எந்த பட்டயம் இஸ்ரேலுக்கு விரோதமாய் தீட்டப்பட்டதோ சேம் பட்டயத்தால் அவன் அழிந்தான். எதிரி உங்களுக்கு விரோதமா எந்த ஆயுதம் எடுத்தாலும் அந்த ஆயுதம் உங்களுக்கு வாய்க்காம போகும். அந்த ஆயுதமே அவனுக்கு அழிவை கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த சிலுவையில இயேசுவின் கதையை முடிக்க பிசாசு பிளான் பண்ணானோ அதே சிலுவை பிசாசின் கதையை முடிச்சிச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. உண்டா இல்லையா? சிலுவையில இயேசு வெற்றி பெற்றா பிசாசு தலை நசுக்கப்பட்டது. அவனை வெளியரங்க கோலமாக்கி அவனுடைய அத்தனை உரிந்து சிலுவைகளை அவன் மேல் வெற்றி சிறந்தார் என்று வாசிக்கிறோம். எந்த ஆயுதம் உங்களுக்கு விரோதமாய் தீட்டப்படுகிறதோ அந்த ஆயுதமே எதிரிகளுக்கு அழிவை கொண்டு வரும். மெர்தெக்காய், இந்த ஆமான், எஸ்தர், இதெல்லாம் பைபிள்ல நம்ம வாசிக்கிற கேரக்டர். இந்த ஆமானுக்கு மெர்தெக்காய்க்கு விரோதமா ஆமான் ஒரு சதி திட்டம் தீட்டினான். மெர்தெக்காய் யார் தெரியுமா? வாசல் காக்கிற காவலாளி, செக்யூரிட்டி. இந்த ஆமா ராஜா அரண்மனையில் பிரதானியா இருக்கிறான். இந்த தேவனை ஆராதிக்கிறன கண்டு அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா எல்லாருமே ஆமான விழுந்து விழுந்து வணங்குறாங்க. இந்த மெர்தெக்காய் மட்டும் இல்லை, எந்த மனுஷனை வணங்க மாட்டேன், நான் கர்த்தரை மட்டும் தான் ஆராதிப்பேன் அப்படின்னு அவன் கவனமா இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண நம்ம போகவே கூடாது. அங்க ஒரு காலு, இங்க ஒரு காலு. நீ கூட்டா நான் அங்கேயும் வர்றேன், கத்தர் கூட்டா கத்தட்டும் வரேன் அப்படிலாம் இல்லை. ஒன்று பாகால் இல்லைன்னா கத்த. பாகால் தெய்வமான அவரை பின்பற்று, கத்த தெய்வமான அவரை பின்பற்று. ரெண்டும் கட்ட நிலையில் இருக்கவே கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வரப்புல ஒரு காலு, வாய்க்கால்ல சேத்துல ஒரு காலு, ஆத்துல ஒரு காலு. தப்பா சொல்லிட்டணும். ஆமா, வசனம் தெரியுதோ இல்லையோ, நமக்கு பழமொழியெல்லாம் டக்கு டக்குன்னு ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும். சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். சரி, எதுவோ ஆத்துல ஒண்ணு சேத்துல ஒண்ணு, ரெண்டு நினைவுல வாழவே கூடாதான். ஒண்ணு அனலா இருக்கணும், இல்லைன்னா எப்படி இருக்கணும்? வெதுவெதுப்பா குளிரா இருக்கணும். அனல் இல்லைன்னா குளிரா இருக்கும். ரெண்டுக்கு நடுவில் வெதுவெதுப்பா இருந்தா வாந்தி பண்ணுவேன் அப்படிதான் வசனம் சொல்லுது. அங்கேயும் போவேன், இங்கேயும் போவேன், அதையும் செய்வேன், இதையும் செய்வேன் கிடையாது. ஒன்னு இது இல்லைன்னா அது, இக்கரை இல்லைன்னா அக்கறை, இக்கரையும் வேணும் அக்கறையும் வேணும் அப்படிலாம் நம்ம வாழவே முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நான் இந்த பொற்சிலை விழுந்து வணங்கவே மாட்டேன். மெர்தெக்காய் ஒரு நாள் ஆமா நமஸ்கரிக்கவே இல்லை. அவனுக்கு ஒண்ணு கோபம். அவன் ஒரு பெரிய தூக்கு மரத்தை செய்ய ரெடி பண்றான். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் பாருங்க. ஆனா சில சத்தியம் இருக்குது பாருங்க. தூக்கு மரத்தை ரெடி பண்ணுகிறான். தூக்கு மர வேலை செஞ்ச சத்தம் வருமா வராதா? இவ்வளவு டிசைனா மரம்லாம், மொத்த மரம் உங்க சர்ச்சில் தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. மொத்த மரம் உங்க சர்ச்சில் தான். பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்குது. நல்லா இருக்குதா இல்லையா? நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போறதுக்கல்ல, தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதிலும் பெரிதானவர்களை காண வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. நான் இந்த சர்ச்சை பார்த்துட்டு வெளியே போகும்போதெல்லாம் என் கண்ணுக்கு இதெல்லாம் பெருசா தெரியல, இதை விட பெரிய ஒரு சர்ச்சை தான் நான் பார்க்கிறேன். ஒரு ஃபெய்த் ஆக்ட்னு சொல்லுவாங்க, விசுவாசத்துல நான் பார்க்கிறேன். ரொம்ப ஹைட்டா, ரொம்ப பிரெத்தா, இவ்வளவு இல்லை, ஒரு 500-1000 பேர் உட்கார்ற மாதிரி இந்த ஏரியா எல்லாம், மொத்த ஏரியாவும் ஜெகஜோதியா செழுமையும் பசுமையுமா அப்படி நிறைய கட்டடங்கள், மிகப்பெரிய மொத்த நாகர்கோயிலும் இங்க இருக்கிற மாதிரி. எல்லா லண்டன் மிஷன் சபையுடைய கண்ணும்
தர்மபுரம் சபை மேல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு விசுவாச பார்வை வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் நம்புறது கர்த்தரால் வரும்னு நம்புறேன். நீங்கள் அப்படி பார்க்க ஆரம்பிக்கணும். ஆமே, தீமையே பார்த்துட்டு இருக்க கூடாது. கர்த்தர் செய்கிற நல்லதை பார்க்கணும். கொஞ்சம் இமேஜின் பண்ணணும். உங்க ட்ரீம் ஹவுஸை கொஞ்சம் பாருங்க. இப்படியெல்லாம் வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதெல்லாம் வரது மாதிரி ஒரு கனவு காணுங்க. கீ கிடைக்கிறது மாதிரி அப்படின்லாம் ஒரு சொப்பனம் பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் ஒரு பார்வை வந்துச்சுன்னா ஒரு நாள் கீ கையில வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு பேர் விசுவாச கிரியை நான் சொல்லுவேன். விசுவாசத்தின் செயல்பாடு, ஃபெய்த் ஆக்ட். அல்லேலூயா சொல்லிருங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நானும் அவரும் சேர்ந்தா தேசத்தை கலக்க முடியும். தேசத்தை கலக்க முடியும். இந்த மர வேலை செய்யும் போது சத்தம் கேட்கும். கேட்குமா கேட்காதா? ஆணியை புடுங்கினா சத்தம், ஆணி எடுத்தா சத்தம். ஆமானுடைய வீட்டில் ராத்திரி ஒரே கொண்டாட்டம். மெர்தகாய் வீட்டில் பாருங்க, நல்ல தோத்திரம் பண்ணி தூங்கிட்டே இருப்பான். பேர் அமைதி, கிரேட் காம். எனக்கு நிறைய அம்மா சொல்லுவாங்க, ஆண்டவர் அறியாம துன்மார்க்கமா இருக்கிறான், அவனுக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க, வருஷம் வருஷம் கல்யாணம் பண்ணி உள்ள பிள்ளை கரையேறிட்டு போகுது. நானும் முக்கி மணங்கி சர்ச்சுக்கு போறேன், ஜோம் பண்றேன், என் பிள்ளைக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அவன் வீட்டுல கொண்டாட்டம், என் வீட்டுல திண்டாட்டம். இன்னைக்கு உங்களுக்கு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமான் வீட்டுல கொண்டாட்டம், மெர்தகாய் வீட்டுல கிரேட் காம், பேர் அமைதி. ஒன்னும் நடக்காதது மாதிரி இருக்கிறது. இப்ப என்ன நடந்துச்சு? கர்த்தர் ஒன்னும் காணாத போல இல்ல. ஆண்டவர் சும்மா இருக்க நம்ம நினைக்கிற அவர் சும்மா இருக்கிறா. இல்ல 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 இல்ல, அவர் கிரியை செய்கிறா. உங்க விசுவாசம் கிரியை செய்ய வைக்கும். கரம் ஏற்றி அல்லேலூயா சொல்லிடலாமா? கர்த்தர் எப்ப எதை செஞ்சாலும் பெரிய விஷயத்தை ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சிருவேன். அதான் ஆண்டவன். நம்ம தான் ரொம்ப கஷ்டப்பட்டு மொக்கி முணங்கி போராடி ஒரு விஷயத்தை செய்வோம். போராட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சிலுவையில் நமக்காய் யுத்தம் பண்ணி விட்டார். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம போராடணும் பிரதர், போராடணும் பிரதர், யுத்தம் பண்ணணும் பிரதர். கர்த்தர் சொல்ல, நான் யுத்தமா, நீ சும்மாரு. அல்லேலூயா சொல்லு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆமேன் சொல்லுங்க. மெர்தகாய் வீட்டுல ஒண்ணும் நடக்கல. கர்த்தர் சிம்பிளா ஒரு வேலை செஞ்சா. என்ன செஞ்சா தெரியுமா? தூங்கி கொண்டு ஆகாஸ்வ ராஜாவை தட்டி எழுப்பிட்டு அவர் போயிட்டார். மீதி தேவ திட்டத்தை அகாஸ்வ ராஜாவும் ஆமானும் சேர்ந்து நிறைவேற்றினாங்க. தூக்குறவன், தூங்கி விட்டுருந்தவன் தூக்கம் கலைஞ்சிட்டு அவன் எழுப்பி உட்கார்ந்து யோசிக்கிறான். தூக்கம் வரல, என்ன செய்யலாம்? புரண்டு புரண்டு பார்க்கறான். ராஜா தூக்கமே வரல. அதனால என்ன பண்றான்? ஹிஸ்டரி புக்கை எடுத்து வாசிக்க போறான். நிறைய பேர் தூக்கம் வரலன்னா பைபிள் எடுத்து வாசிக்கிற மாதிரி அவர் ஹிஸ்டரி புக் எடுத்து வைக்கிறார். ராஜா அரண்மனை நடக்கிறதெல்லாம் எழுதப்பட்டிருக்கும், அதெல்லாம் எடுத்து வாசிக்கிறான். வாசிச்சு பார்த்தா அங்க ஒரு செய்தி அவனுக்கு ரொம்ப அவனை தொட்டுது. என்ன செய்தி தெரியுமா? ராஜாவை கொல்ல 2 பேர் வந்த பொழுது அரண்மனை வாசற்கார் மெர்தகாய் இருக்கிறான் பாருங்க, ராஜாவை உயிரை பணம் வச்சு காப்பாற்றினான் என்று எழுதப்பட்டது. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் ஜீவனை கொடுத்து என்னை காப்பாற்றிருக்கிறானே, இவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். கவனிங்க, ஒரே ராத்திரியில பிசாசு ஒரு திட்டம் போடுறா, கர்த்தர் ஒரு திட்டம் போடுறார். முடிவில் எது விளங்குச்சு தெரியுமா? தேவ திட்டம் தான் ஜெயித்தது. பிசாசு பிசாசு மெர்தகாயை அழிக்க திட்டம் போடுறான். கர்த்தர் மெர்தகாயை கனம் பண்ண ஒரு பிளான் பண்ணுகிறார். இவன் தூக்கத்தை தட்டி எழுப்ப உட்கார்ந்து யோசிக்கிறான், இவனை கனம் பண்ண, இவனுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும். பொழுது விடிஞ்சிட்டு அதுக்குள்ள ஆமா ராஜாவிடத்துல கட்டளை கேட்க ஓடி வருகிறான். ஆமான பார்த்த உடனே ராஜா கேட்டா, ராஜா கனம் பண்ண விரும்புற மனுஷனுக்கு என்ன செய்யணும்? ஆமா என்ன நினைச்சான் தெரியுமா? என்ன அல்லாம வேற யார ராஜா கனம் பண்ணுவா? அவன் தூங்காம, ராஜா சொன்னா தூங்காம, இந்த ஆமா தூங்காம ராத்திரிலாம் யோசித்திருப்பான் போல. மளிகை கடை லிஸ்ட் மாதிரி நிறைய விஷயத்த சொல்றான். ராஜா கனம் பண்ண விரும்புற மனுஷன் இப்படி இருக்கணும், ராஜ வஸ்திரம் தரிக்கணும், ராஜ கீடம் சூட்டணும், ராஜ குதிரையின் மேல ஏறி உட்காரணும், தெருவெல்லாம் அவனை கூட்டிட்டு போய் ராஜா கனம் பண்ண விரும்புற மனுஷன் இவன் தான் என்று போற்றணும் அப்படின்னு ராஜா விட்ட ஆமான் சொன்ன உடனே ராஜாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ஒன்னும் குறையாம அத்தனையும் மெர்தகாய்க்கு செய்ய வேண்டும். இப்ப ஆமானுடைய ஆத்துல இடி விழுந்துச்சு. என்ன விழுந்துச்சு? ஆமான் தலையில ஒரு பேர் இடி. என்னதான் ராஜா கனம் பண்ணுவார் நினைச்சா, இவன் அழிக்க நாம் திட்டம் போட்டா என்ன வச்சே அவன் என்ன செய்கிறாரு? உயர்த்த சொல்றார்.
இப்ப ராஜவஸ்திரம் தரிக்கப்பட்டது, ராஜ கிரீடம் சூட்டப்பட்டது, ராஜ குதிரையின் மேல் ஏறி உட்கார்ந்து ஆமான் தூற்றின வாயெல்லாம் போட்டுது. என்ன சொல்றா? ராஜா கானம் பண்ண விரும்புற மனுஷன் இவன் தான், ராஜா கானம் பண்ண விரும்புற மனுஷன் இவன் தான். ஊரெல்லாம் சொல்றான். கர்த்தர் எந்த ஆயுதத்தை ஆமா இந்த மருதகாய் அழிக்க நினைச்சானோ அதே தூக்கு மரத்துல ஆமான் தொங்க விடப்பட்டான். ராஜா ஆமான் அந்த தூக்கு மரத்துல தூக்கி போட்டான். காரியம் மாறுதலா முடிஞ்சிச்சு. இன்னைக்கு உங்களுக்கு அதுதான் நடக்க போகிறது. எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சக்திகளை நீங்க தேடியும் காணாதபடி எல்லையை விட்டு கர்த்தர் அப்புறப்படுத்த போகிறார். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லிடலாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிடலாம். இன்னொரு ஆமென் சொல்லலாம். நல்ல கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும். எந்த ஆயுதத்தை பிசாசு எடுக்கிறானோ அந்த ஆயுதம் தான் அவனுக்கு அழிவை உண்டாக்கும். கர்த்தர் உங்களுக்கா வழக்காடுகிறா, கர்த்தர் உங்களுக்கா பெரிய காரியம் செய்கிறா. நீங்களும் அவரோடு இணைஞ்சா பெரிய காரியங்களை சாதிக்கலாம். அவரோடு இணைஞ்சுதான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க ஆசீர்வாதத்தில் உங்க பங்கு முக்கியம். நீங்க விசுவாசிக்கணும், வாயை திறந்து பேசணும், நீங்க விரும்பணும். இதெல்லாம் செஞ்சாதான் உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறும். தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்ததெல்லாம் நீங்க அனுபவிக்க முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லிடலாமா? அப்ப கெனசரேத்து கடல்ல படகை கொடுத்தான், தள்ளி விடும்படி சொன்னார். ஏறி உட்கார்ந்து என்ன பண்ணார்? பிரசங்கம் பண்ணுகிறார். இப்போ இந்த பேதுருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ஆண்டவரை பார்த்து என்ன சொன்ன? ஆண்டவரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் ஆகப்படல, ஒரு மீனும் ஆகப்படல. இவ்வளவு பிரயாசப்பட்டு ஒண்ணுமே ஆகப்படல. ரொம்ப வெக்கம், ரொம்ப வறுமை, வீட்டுல சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை, ஒரு குறைவு, ஒரு குறைவு, பெருமை இந்த பேதுடைய வாழ்க்கையில் இருந்தது. இப்ப இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னா? நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலதுபுறமா வலைகளை போடு அப்படின்னு அவர் சொன்னார். இவன் எந்த கேள்வியும் கேட்கல. கவனிக்கணும், பேதுருவுக்கு கடல் தொழில் ரொம்ப பழக்கப்பட்ட தொழில். அவன் வருஷ கணக்கில் அந்த கடல் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கிறான். எந்த நேரத்தில் மீன் கிடைக்கும், எந்த நேரத்தில் மீன் கிடைக்காது அவனுக்கு தெரியும். எங்க போனா மீன் கிடைக்கும், எங்க போனா கிடைக்காது. ராத்திரிலாம் பிரயாசப்பட்டு, ஏன் பாஷை சொல்ல பண்ணா குட்டிக்காரனெல்லாம் அடிச்சு பார்த்துருக்கிறான். ஒன்றும் மீன் என்ன செய்யல, அகப்படல. பெருமையான படகோட வந்து நிற்கிறான். இப்ப ஆண்டு ஆழத்துக்கு வலைய போடு. நீங்க கலிலேயா கடலை பற்றி படிச்சீங்கன்னா அந்த கடல் எப்படி இருக்குமா? கண்ணாடி போல இருக்குமா. நம்ம கடல் பார்க்கிறோமா? நீல நிறமா தெரியாது, கண்ணாடி மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன செய்யும்? கீழே போற மீன் எல்லாம் தெரியுமா? இரவுல தான் மீன் அகப்படும், பகலெல்லாம் மீன் அகப்படாது. இதுதான் சூழ்நிலை, இதுதான் சிச்சுவேஷன். ஆனா அதை கர்த்தர் மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க சூழ்நிலையில நீங்க பிழைக்க வாய்ப்பே இல்லை. உங்க சூழ்நிலை என்ன சொல்லுது? வழியே இல்லை. கர்த்தர் வழியை உண்டாக்குகிறார். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படும். அதான் கர்த்தருடைய வார்த்தை. இவன் கர்த்தருடைய வார்த்தை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலைகளை போடுகிறேன் அப்படின்னு வலைகளை போட்டா பைபிள் சொல்லுகிறது, அவன் படகு வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அதோடு நின்று விடல, மற்ற படகுகளையும் நிரப்பினார்கள். ஒரு குறைவை நிறைவாக்கி பேதுருடைய வெறுமையை கர்த்தர் மாற்றினார். நான் நம்புறேன் இன்னைக்கு உங்களுக்கும் நடக்க போகுது, உங்க பிள்ளைக்கு நடக்க போகிறது, உங்க கரியர்ல நடக்க போகுது. உங்க வாழ்க்கை வெறுமையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆனா முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கனம் பண்ணணும், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சூழ்நிலையை பார்த்து தேவனுடைய வார்த்தையை நம்ப மறுக்காதீங்க. சூழ்நிலை எதிராக வேணா இருக்கலாம், ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவாருன்னா அதை நம்புங்க, வார்த்தை விசுவாசிங்க, வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள். நீங்க பேசுகிற வார்த்தை உங்க வாழ்க்கையில பலிக்கும். ஒண்ணு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை விதையா இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க விதையா இருக்குது? மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பது எப்படியோ, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவன் ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் இருக்கும். வெறுமையாய் திரும்பாது, அனுப்புன காரியமாய் வாய்க்கும். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப
நீங்க விசுவாசத்தோட அறிக்கை பண்ண நான் சொல்றேன், அது உங்க வாழ்க்கையா மாறும். இந்த கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான வார்த்தையை நம்புங்க. வார்த்தை மனிதர்களாய் மாற வேண்டும். வார்த்தை நான் நிரப்பப்பட வேண்டும். வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் உங்க சூழ்நிலை தலைகளாய் மாற்றுவார். நீண்ட கால பிரச்சனைக்கு முடிவை கர்த்தர் கொண்டு வர போகிறார். உங்களுக்காய் வழக்காட போகிறார்.